ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி தாங்க. உங்களுக்கு இத பத்தி பேசிக் ஐடியாஸ் இல்ல அப்டின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி நான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி என்னோட YouTubeல நான் வீடியோ போட்டுருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாரி அப்டேட்ஸ ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருங்க. ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ஈக்விட்டிலயும், டெப்ட் ஃபண்ட்லயும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பாருங்க. இதோட இம்பார்ட்டன்ட் எய்மே வந்து பேலன்ஸ்டான ரிஸ்க் எடுத்து ரிட்டர்ன்ஸ கெயின் பண்றதுதாங்க. யாருக்கெல்லாம் இது வந்து சூட்டபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீடியமா ரிஸ்க் எடுத்தா போதும். எனக்கு வந்து ஹை ரிஸ்க்லாம் வேண்டாம். என்னோட கேப்பிட்டல் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சில கேட்டகரிஸ் இருக்கு. அது கேட்டகரிஸ் நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஓரியன்டட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஈக்விட்டிஸ்ல தான் இருக்கும். ஈக்விட்டிஸ்ங்கிறது ஸ்டாக்ஸ்ல தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஓரியன்டட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இருக்கும். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ங்கிறது இந்த பாண்ட், கார்ப்பரேட் பாண்ட் அப்புறம் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் வந்து டெப்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல வரும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக் அசெட் அலோகேஷன். இது ஈக்விட்டி டெப்ட் ரேஷியோ கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ், அதாவது ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிரைஸ் டிஃபரன்ஸ் இன் மார்க்கெட்ஸ். நான் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ, குவாண்ட், கோட்டக், டிஎஸ்பி, கனரா, எடெல்வைஸ், ஜேஎம், சுந்தரம், பிராங்க்லின், எஸ்பிஐ இந்த மாரி கம்பெனிஸ்லாம் இந்த ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ விற்பனை செய்றாங்க. இது உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க அதுல போய் நீங்க பார்த்து அப்ளை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, இதோட பெர்சன்டேஜஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பியூரா நம்பர்ஸ் தான். இது எல்லாமே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா, நீங்க வந்து கன்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் கண்டிப்பா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன். அதாவது நீங்க அ ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து என்னைக்கா இருந்தாலும் அது ரிஸ்க். ஏன் அப்டின்னா, இப்போ அந்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுனால அது டவுன் ஆச்சு அப்டின்னா, வேற எந்த போர்ட்ஃபோலியோ உங்கள வந்து காப்பாத்தாது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது மல்டிபிள் ஏரியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்டின்னு. அதே மாரி தான் நீங்க ஸ்டாக்கா இருக்கட்டும், பாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு சர்டைன் அமௌண்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க. ஸோ இந்த மாரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களோட போர்ட்ஃபோலியோவ டைவர்சிஃபைடா வச்சுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு ரிஸ்க். சில போர்ட்ஃபோலியோ சில ஃபண்ட்ஸ் வந்து உங்க போர்ட்ஃபோலியோல ஹை ரிஸ்க்கா இருக்கலாம். சிலது வந்து லோ ரிஸ்க்கா இருக்கலாம். இந்த மாரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பேலன்ஸ்டு ரிஸ்க்கா இருக்கிறதுனால 2த்தையுமே மேட்ச் பண்ணி உங்களோட குரோத்த வந்து லாங் டெர்ம்க்கு கொண்டு போறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. தேர்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாவே இருக்கும். கம்மியான ரிஸ்க் இருக்கிறதுனால. ரெகுலர் இன்கம் பொட்டன்ஷியல். டெப்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, மீடியம் ரிஸ்க் டேக்கர்ஸ் வந்து இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து நான் லாங் டெர்மா திங்க் பண்ணணும். அதே மாரி எனக்கு வந்து பேலன்ஸ்ட் அப்ரோச் வேணும்னு நெனைக்கிறவங்களும் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் எனக்கு இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு இந்த மாரி எதுவுமே ஐடியா இல்ல அப்டிங்கிறவங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஹைபிரிட் ஃபண்ட சூஸ் பண்ணுங்க. டெப்ட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட் அதெல்லாமே அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு மட்டும் இல்லாம, சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா கூட நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபண்ட்ல. உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல எந்த மாரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்க்க சொல்லுங்க. அப்படியே என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.